அப்போ இந்த ஆன்மா எப்படி காணப்படும்? ஆன்மா எப்படி உணரணும்? இவை அனைத்தும் நான் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்தால் எஞ்சி இருப்பது ஏதோ அதுதான் இந்த ஆன்மா. அது பேரானந்தம். அது சுகமான ஒரு உறக்கம். அது பெரியவா கேட்பா, காஞ்சி பெரியவா சமையல்காரன்ட்ட, குழம்புக்கும் ரசத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது குழம்பு, இது ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. குழம்பு வந்து மேலே தண்ணியாக இருக்கும், கீழே கெட்டியாக இருக்கும். குழம்பு வந்து குழம்பிகிட்டே இருக்கும். குழம்பு வந்து மாற்றத்தில் உட்பட்டதாக இருக்கும். ரசம் வந்து எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். காஞ்சி பெரியவா அதை சொல்லுவாள். குழம்புக்கு தான் இருக்கிறனால, தான் என்கிற அகங்காரம் அப்படி இருக்கிறனால அந்த குழம்புல வந்து குழப்பம் இருக்கும். ஏன்னா மேலே தண்ணியாக இருக்கும், கீழே வந்து கெட்டியாக இருக்கும். சரிங்களா? மேலே வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும், கீழே கெட்டியாக இருக்கும். இது எப்படி மனிதர்கள் வந்து தானுங்கிறத உள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு வெளியில் எனக்கு தானுங்கிறதே கிடையாது, அகங்காரமே எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப மெல்லீனமாக பேசினாலும் உள்ளே வந்து அந்த அகங்காரம் மேலோங்கி இருக்குதோ அதே மாதிரி குழம்பு. ரசம் என்பது அந்த ஆன்மா, அதாவது வந்து ஆன்மீகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாத்தையும் பெற்றெற்று துறந்ததுக்கப்புறம் மிஞ்சி இருப்பது அந்த ரசம் தான். அது இறைவனோட ரசம். அது கெடாது. ரசம் உங்களுக்கு கெட்டிருக்கா? கெடாது. ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த கெட்டி தன்மைகள் ஒரே மாதிரி, ருசி சுவைகள் எல்லாமே. ஆனால் குழம்பு கூட சுவைகள் மாறிட்டே இருக்கும், ரசம் மாறாது. அதே தான் ஆன்மாவும்.